ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேமா இப்போது வீட்டுக்கு வராங்க. சௌந்தர்யா ஹேமா கிட்ட கேட்குறாங்க, லக்ஷ்மி கூட தானே போனேன், என்ன நீ தனியாக வர ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. அது பாட்டி, நாங்கள் வர வழியில் சமையல் அம்மாவை பார்த்தோம். அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருந்தாங்க பாட்டி. அதுக்கப்புறமா லக்ஷ்மியா சமையல் அம்மாவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேடிக்கு கேம்ப்பு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாராமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதி இப்போ அங்கே வராரு. ஆமாம் ஹேமா, எனக்கு கேம்ப்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி மனசில் நினைக்கிறாரு, லக்ஷ்மியை கண்ணம்மா கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னா நம்ம இனிமேல் கண்ணம்மா வீட்டுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சி இப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குது. சௌந்தர்யா கண்ணம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கோபமாக கேட்குறாங்க. உங்கள் மகன் உங்கள் வீட்டில் வச்சு அத்தனை பேர் முன்னாடி என்னைய அவமானப்படுத்தி பேசுகிறப்ப நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக தானே நின்றுட்டு இருந்தீங்க. அப்போ உங்கள் மனசுலேயும் அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுதா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாங்க. நான் செய்யாத தப்பை ஒத்துக்கும் அப்படின்னு உங்கள் மகன் சொல்கிறாரு. என் உயிரே போனாலும் செய்யாத தப்பை நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா, அங்கே பாரதி பேசுகிறப்ப நான் அமைதியாக இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சௌந்தர்யா கண்ணம்மா கிட்டக்க மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டு இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. என்னோட வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு கண்ணம்மா கோபமாக சொல்கிறாங்க. என் மகன் பண்ண தப்புக்கு நீ என்னை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது நியாயம்தான் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அங்கேருந்து கண் கலங்கிட்டே வெளியில் போயிடுறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமுமே இல்லைத்த, எனக்கு ஏன் மேலே தான் கோபம் விரக்தி, அதை உங்ககிட்ட காமிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கத்த அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. கண்ணம்மாவோட அப்பா இப்போ கண்ணம்மாவை பார்க்குறதுக்கு வராரு. கொஞ்ச நாள் நீ நம்ம வீட்டில் வந்து இருமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் கண்ணம்மா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு மறுத்துடுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா அந்த பாரதி டாக்டர் உன்னைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிகிட்டே இருப்பார், அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்க போகிற அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நீ அவருக்கு நிரூபித்து காமிக்கணும் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, நீ அப்பா கிட்டக்க பேசுனியாம்மா, அப்பா எப்போதாம்மா இங்கே வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மாவுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியலை. லக்ஷ்மிக்கு கண் கலங்குறாங்க. எதுக்காகம்மா இப்போ நீ கண் கலங்குற அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அப்பா உன் கூட சண்டை போட்டாராம்மா, இனிமேல் நான் அந்த அப்பா பற்றி நான் கேட்கவே மாட்டேம்மா, எனக்கு அப்பாவே தேவை கிடையாது, எனக்கு அம்மா மட்டும் போதும், இனிமேல் நான் எப்போதுமே உன்கிட்டக்க வந்து அப்பாவை பற்றி பேசவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி. மறுநாள் லக்ஷ்மியோட ஸ்கூலுக்கு லஞ்சு கொண்டுட்டு கண்ணம்மா போகிறாங்க. அங்கே பாரதியும் லஞ்ச் பிரேக்கில் ஹேமாவை பார்க்குறதுக்காக வராரு. லக்ஷ்மி பாப்பா நடக்க முடியாமல் காலை சாட்சி சாட்சி நடந்துட்டு வராங்க. கூட ஹேமா அழுதுகிட்டே வராங்க. அதை பார்த்த உடனே பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரும் பதறி போய் குழந்தைகிட்ட வந்து கேட்குறாங்க. என்னாச்சு ஹேமா, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு பாரதி ஹேமா கிட்ட கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை டாடி, லக்ஷ்மி தான் ரன்னிங் ரேஸ் ஓடும்போது கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அழுறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, எங்கள் ஸ்கூலில் ரன்னிங் காம்படிஷன் நடந்துச்சுமா, நான் தாம்மா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்க வேண்டியது, ரெண்டாவதாக ஓடி வந்த பொண்ணு காலை இடையில நீட்டி என்னை கீழே விழ வச்சுட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடைக்க வேண்டியதுமா, என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. நான் அதனால் பிடி சார் கிட்டக்க சொல்லியிருக்கேன், நாளைக்கு மறுபடியும் ரன்னிங் ரேஸ் வைக்க சொல்லியிருக்கேம்மா, நாளைக்கு நான் ரன்னிங்கில் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி காட்டவே தருவேம்மா, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபித்து காமிப்பேன், நான் ஓன் பொண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லஞ்ச் பிரேக் முடிஞ்ச உடனே கிளாஸுக்கு போயிடுறாங்க ஹேமாவும் லக்ஷ்மியும். பாரதி இப்போ கண்ணம்மா கிட்டக்க பேசுகிறாரு. என்னோட சூட்கேஸ் உன்னோட வீட்டில் இருக்குது, அதை நான் எப்போ வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதுக்காகலாம் என்னோட வீட்டுக்கு வர வேணாம், நான் குமார் அண்ணன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கண்ணம்மா இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் வெண்பா கண்ணம்மாவை பார்க்குறாங்க. கண்ணம்மா கிட்டக்க வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பாரதி உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாரதியோட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சியா, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கண்ணம்மா வெண்பாவை கோபமா முறைச்சு பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியலில் அடுத்தக்கடுத்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.